இந்தியாவில் அதிகாரத்தில் உள்ளவங்க, அரசியல்வாதிங்க, பணக்காரங்க இவங்கெல்லாம் எந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் இவங்களை சட்டமோ நீதிமன்றமோ தண்டிக்காது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் சினிமாவில் வெளிவந்த மனிதன் அப்படிங்கிற படம் முழுக்க இந்த வழக்கோட கருப்பொருளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த ஹை ப்ரொஃபைல் பர்சனாலிட்டி யார், அவர் என்ன மாதிரியான குற்றம் செஞ்சார், கடைசியில் அவர் சட்டத்திலேருந்து எப்படி தப்பிச்சு போனார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1999 வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி டெல்லியில் உள்ள லோதி காலனியில் இருக்கிற ஒரு சாலையில் அங்கே இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டில் எப்பவும் போல் போலீஸார் தங்களோட டியூட்டியில் இருந்தாங்க. சரியாக 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு 4 பேர் போலீஸ் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு போலீஸார் நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக செக் போஸ்ட்டை நோக்கி வரத போலீஸார் கவனிச்சாங்க. உடனே இவங்க கிட்ட பேசுறதை நிறுத்திட்டு போலீஸார் அந்த காரை வழிமறிக்க ரெடி ஆனாங்க. ஆனால் அந்த சொகுசு கார் போலீஸை கொஞ்சம் கூட மதிக்காமல் அந்த செக் போஸ்ட்டையும் இவங்களையும் வேகமாக ஏற்றிட்டு அடுத்த 2 நொடியிலேயே அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுச்சு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த செக் போஸ்ட்லேருந்து ஆப்போசிட்டில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து ஹரிசங்கர் அப்படிங்கிற ஊழியர் உடனடியாக காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஜெகதீஷ் பாண்டே அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்குறார். ஜெகதீஷ் பாண்டே அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவங்களை பார்க்குறார். அங்கே வேகமாக வந்த அந்த சொகுசு கார் இந்த போலீஸ்காரங்க 3 பேரையும் ஆல்ரெடி இந்த போலீஸ்காரங்களோட பேசிட்டு இருந்த அந்த 4 பேரையும் ஏற்றிட்டு வேகமாக போயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்ட அந்த 7 பேரையும் உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த 7 பேரில் 3 பேர் வழியிலேயே உயிரிழந்துடுறாங்க. மீதி உள்ள 4 பேரில் 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் உயிரிழந்துடுறாங்க. இந்த 7 பேரில் மனோஜ் மாலிக் அப்படிங்கிறவர் மட்டும் உயிர் பிழைச்சிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி போலீஸாருக்கு கிடைக்குது. இந்த போலீஸோட விசாரணையில் முதல்ல இவங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன ஒரு நம்பர் பிளேட். அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள நம்பர் பிளேட் இல்லை, இது வந்து வெளிநாட்டில் உள்ள நம்பர் பிளேட் அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் இருந்த ஆயில் டேங்க் ஒழுகி கிட்டத்தட்ட பல மீட்டர்களுக்கு அந்த கார் வந்து போயிருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கார் எங்கே போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் பின்தொடர்ந்து போகும்போது பக்கத்தில் உள்ள கோல்ஃப்லிங்க் அப்படிங்கிற பகுதியில் சித்தானந்த குப்தா அப்படிங்கிற ஒரு வீட்டில் அந்த கார் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கிறத போலீஸார் மறுநாள் காலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போன அந்த சொகுசு காரை நல்லாவே தொடச்சி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க. போலீஸ் தன்னோட விசாரணையை அந்த வீட்டோட உரிமையாளரான சித்தானந்த குப்தா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார் யாரோடது, இது யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு போன்ற விஷயங்களை போலீஸ் துருவி கேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்குறாங்க. இவங்களுடைய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாகுது. அதாவது BMW E38 சொல்லக்கூடிய இந்த சொகுசு கார் வந்து சோனாலி நந்தா அவங்களோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உயர் ரக சொகுசு கார் அப்படின்னு சொல்லப்படுது. 1994லேருந்து 99 காலகட்டங்களில் இந்த கார் வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல BMWவில் GPS கருவி பொருத்தப்பட்ட ஒரு காரும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காருடைய ஆரம்ப விலை அப்படிங்கிறது 7.5 லட்ச ரூபாவில் தொடங்கி 45 லட்ச ரூபா வரைக்கும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த காரை ஓட்டக்கூடிய நபர்கள் கட்டாயம் டெல்லியில் உள்ள பெரும் முதலாளிகள், அரசியல்வாதிகள் இல்லைனா உயர் பதவிகளில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறதையும் போலீஸார் யூகிக்கிறாங்க. இந்த காரை ஓட்டுனது சஞ்சீவ் நந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 21 வயது இளைஞர் அப்படின்ற ஒரு உண்மையை போலீஸார் கிட்ட சொல்கிறார். இந்த சஞ்சீவ் நந்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபரும் ஆயுத விற்பனையாளருமான திரு சுரேஷ் நந்தாவுடைய ஒரே மகன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த சுரேஷ் நந்தாவுடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் SN நந்தா அப்படிங்கிறது தெரிய வருது. சித்தானந்த குப்தாவை போலீஸ் துருவி விசாரிக்கும் போது வேற சில உண்மைகளும் இதில் வெளிவருது. அதாவது சித்தானந்த குப்தா, சஞ்சீவ் நந்தா இவங்களோட இன்னொரு நண்பரும் அந்த காரில் பயணிச்சிருக்கார். அவரோட பேர் மாணிக் கபூர். இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்தானந்த குப்தா, மாணிக் கபூர், அதுக்கப்புறம் சஞ்சீவ் நந்தா 3 பேரும்
குர்கானில் நடந்த ஒரு பார்ட்டியில் அளவுக்கு அதிகமாக மது அருந்திட்டு குர்கான்லேருந்து லோதியா ஸ்ட்ரீட் நோக்கி இவங்க வந்திருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போதை தலைக்கேறியதால சஞ்சீவ் நந்தா அதிவேகமாக தன்னோட BMW ரக காரை இயக்கியிருக்கார். என்னதான் சித்தானந்த குப்தா இவரை வந்து பொறுமையாக ஓட்ட சொன்னாலும் இவருக்கு போதை தலைக்கேறினதால ரொம்பவே வேகமாக இந்த காரை வந்து ஓட்டியிருக்கார். இதனோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 போலீஸ்காரங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 சாமானியர்களை ஏற்றி இவங்க கொன்னிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை ஓட்டின சஞ்சீவ் நந்தாவுக்கு இந்தியாவில் லைசன்ஸே இல்லை அப்படிங்கிற விஷயமும் போலீஸாருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் நந்தா மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸார் வந்து ரொம்பவே முயற்சிக்கிறாங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி நடந்தாலும் சஞ்சீவ் நந்தா மேலே வழக்கு அப்படிங்கிறது எப்போ பதியப்படுதுன்னா ஏப்ரல் 3, 1999 தான் இவர் மேலே வந்து எஃப்ஐஆரே போடப்படுது. தவறுதலாக கொலை செய்தது, கொலை முயற்சி, தடயங்களை அழிச்சது போன்ற பிரிவுகளில் சஞ்சீவ் நந்தா மேலேயும் அவரோட 3 நண்பர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இந்த BMW காரோட ஆயில் லீக்கேஜையும் அதோட ரத்த கரைகளையும் கழுவுன செக்யூரிட்டி மேலேயும் வாட்ச்மேன் மேலேயும் வழக்குன்றது பதியப்படுது. சஞ்சீவ் நந்தாவோட தாத்தா பார்த்தீங்கன்னா முன்னாள் கடற்படை தளபதி அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து மீடியாக்களுக்கு ரொம்பவே தொற்றிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, 1999 இவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு டெல்லி நீதிமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்படுது. 61 சாட்சிகள் வந்து இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததா சாட்சியம் அளிக்கிறாங்க. இந்த 61 சாட்சிகளில் செப்டம்பர் 30ஆம் தேதி 1999 ஒரு முக்கிய சாட்சி ஒருவர் சாட்சியமாக சேர்க்கப்படுறார். அவருடைய பேர் தான் சுனில் குல்கர்னி. ஏன்னா இந்த சுனில் குல்கர்னி தான் இந்த விபத்து நடந்த இடத்துல நேரடியாக நின்று முதல் ஆளாக சஞ்சீவ் நந்தாவையும் அவரோட நண்பர்களையும் க்ளோஸ்அப்பில் பார்த்ததாகவும், அதே மாதிரி அவரோட நண்பரான சித்தார்த் குப்தா இவரோட பேரை சொல்லி கூப்பிட்டதையும் துல்லியமாக இந்த சுனில் குல்கர்னி சொல்கிறார். அதனால் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக சுனில் குல்கர்னி பார்க்கப்பட்டார். இந்த வழக்கில் 2வது முக்கிய சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ போலீஸுக்கு தகவல் சொன்ன அந்த பெட்ரோல் நிலைய ஊழியர் ஹரிசங்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கில் 2வது முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கில் 3வதாக சேர்க்கப்பட்ட முக்கிய சாட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மாலிக் அப்படிங்கிறவர். இந்த மனோஜ் மாலிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆன 7 பேரில் உயிர் பழைச்ச ஒரே நபர் இவர் தான் அப்படின்னும், அதே மாதிரி இவர் தான் வந்து அந்த காருக்குள்ளே இருந்த 3 பேரையும் முதல்ல பார்த்தாரு, அடையாளம் காண்பிச்சாரு அப்படிங்கிறதுனால போலீஸ் 3வதாக இவரை முக்கிய சாட்சியாக சேர்க்குறாங்க. 1999 நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது 10 வருஷம் கழிச்சு தான் டெல்லி நீதிமன்றத்தில் வருது. இந்த விட்னஸை வந்து சேர்க்கறதுக்கும் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கும் கடந்த 10 வருஷமாக இவங்க வந்து படாத பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட 61 சாட்சிகளும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபரால் அடிக்கடி மிரட்டப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கு கொலை மிரட்டல், அதே மாதிரி ஒரு சிலர்களுக்கு வந்து காசு கொடுத்து அவங்கள நீங்கள் வந்து சாட்சியம் சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிற ஒரு விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிறைய சாட்சிகளுக்கு ஏற்பட்டதா இந்த வழக்கில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டே இருக்கும்போது 2007 NDTV ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்ன்றது காவல்துறையில் உள்ள ஒரு உளவு பிரிவால் செய்யப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடக்கிற வழக்குகளில், குற்ற வழக்குகளில் அதில் உள்ள விட்னஸ், அதே மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கே தெரியாமல் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் NDTV மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் குல்கர்னி. இவர் தான் இந்த வழக்கோட முக்கிய முதல் சாட்சி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். அதனால இவரை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இவரை த்ரெட்டன் பண்ண முடியாது. ஆனால் இவருடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு NDTV இவரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் இவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது சுனில் குல்கர்னியை முன் வந்து NDTV கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். தன்னுடைய சாட்சியத்தை வந்து பிறல் சாட்சியாக மாற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அவரை அணுகுனதாகவும், சுனில் குல்கர்னிக்கு 50 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் NDTV கிட்ட இவர் சொல்கிறார். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா NDTV ஒரு ரகசிய அறையில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு சுனில் குல்கர்னியை அமுச்சு வைக்கிறாங்க. சுனில் குல்கர்னி அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு ஒரு 2 முக்கியமான நபர்கள் வராங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் நந்தாவுக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான வழக்கறிஞருடைய செக்ரட்டரி அங்கே வரார். அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐயூ கான் அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்துக்கு வரார். நீ வந்து சாட்சியம் சொல்லக்கூடாது, நீ வந்து பிறல் சாட்சியாக மாறணும், அதாவது சஞ்சீவ் அப்படிங்கிற பேரை கூட நீ கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லணும். இப்படி நீ சொன்னினா கட்டாயம் உனக்கு வந்து 50 லட்சம் ரூபாயிலேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் படா
படா சார் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அய்யூப் கான் சுனில் குல்கர்னி கிட்ட சொல்கிறார். படா சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் நந்தாவுக்காக நியமிக்கப்பட்டிருந்த ராம்குமார் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் தான். இவர் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட. அதனால் டெல்லியிலே ரொம்ப மவுசு உள்ள ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுனால சஞ்சீவ் நந்தாவை இவருக்காக வக்கீலாக நியமிக்கிறாங்க. இவரை நியமித்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்டாயமாக சஞ்சீவ் நந்தா ரிலீஸ் ஆகிடுவார், இவர் இந்த வழக்கிலேருந்து விடுபட்டுருவார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஊடகங்கள் பேச தொடங்கினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் மிகப்பெரிய குற்றவாளியாகவே இருந்தால் கூட இவர் அவங்களுக்காக வாதாடி அவரை வந்து விடுவிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் பிம்பத்தில் ராம்குமார் ஆனந்த் அவர்கள் அந்த காலத்தில் டெல்லி கோர்ட்டில் இருந்திருக்கார். ஆனால் இது விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா NDTV அவங்க எடுத்த ஃபுட்டேஜை 2007 வருஷமே டிவியில் ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க ஒளிபரப்பு செஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்படுது. குறிப்பாக வழக்கறிஞர் RK ஆனந்தோட செக்ரட்டரியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அய்யூப் கானும் சேர்ந்து சுனில் குல்கர்னி கூட பேரம் பேசுகிறதையும் விட்னஸ் வந்து பிறல் சாட்சியாக மாறணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற விஷயத்தையும் அந்த வீடியோ வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. இத்தனை பரபரப்பு மீடியா கவரேஜ் இதையெல்லாம் தாண்டி 2008 வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி சஞ்சீவ் நந்தாவுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் 50 லட்சம் ஃபைனும் போட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கிறார். ஆனால் இந்த வழக்கு இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. உடனே டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போறாரு சஞ்சீவ் நந்தா. இந்த தடவை சஞ்சீவ் நந்தாவுக்காக வாதாட போற வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆளுமை அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய திரு ராம் ஜெத்மலானி அவர்கள் தான் இந்த தடவை சஞ்சீவ் நந்தாவுக்காக வாதாட போறார். இந்த தடவை கட்டாயமாக சஞ்சீவ் நந்தாவை இவர் விடுவிச்சிருவாரு அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ராம் ஜெத்மலானி தன்னோட கருத்து வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கிறார். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கட்சிக்காரர் திரு சஞ்சீவ் நந்தா அவர்கள் 21 வயசை நிரம்பினவர் தான். அதாவது இந்தியாவில் அதிகமாக கார் ஓட்டினதில்லை, அவர் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் படிச்சுட்டு இருக்காரு. இந்தியாவில் இந்த மாதிரி வேகமாக கார் ஓட்டினா இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத அவர் அறியாதவராக இருக்கிறாரு. அதனால் இந்த கோர்ட் வந்து அவரை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு ராம் ஜெத்மலானி அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் வாதாடுறார். ராம் ஜெத்மலானியோட இந்த வாதத்தை கேட்டதுக்கப்புறம் டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை சஞ்சீவ் நந்தாவுடைய வழக்கில் கொடுக்குறாங்க. சஞ்சீவ் நந்தாவுக்கு 2 ஆண்டு கால தண்டனையே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிச்சு வைக்குது டெல்லி உயர் நீதிமன்றம். திரும்பவும் சஞ்சீவ் நந்தா மேல்முறையீட்டுக்காக உச்ச நீதிமன்றத்தை அணுகிறார். இந்த தடவை உச்ச நீதிமன்றத்தில் 2012 வருஷம் இன்னொரு ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. ஆல்ரெடி சஞ்சீவ் நந்தா 2 வருஷம் ஜெயிலில் இருந்ததால அவருடைய தண்டனை காலத்தை முற்றிலுமாகவே நீக்கிட்டு அவர் 2 வருஷம் சமுதாய பணியில் ஈடுபடணும், அதுவே அவருக்கு போதுமானது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சஞ்சீவ் நந்தாவுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாயும் சஞ்சீவ் நந்தா இந்த கோர்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிறதையும் தீர்ப்பாக கொடுக்குறாங்க. அந்த 50 லட்சம் ரூபாயை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மூலமாக ஏற்கனவே ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு இந்த பணம் அப்படிங்கிறது செலவழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து சஞ்சீவ் நந்தாவை இந்த மிகப்பெரிய கொடூரமான செயலிருந்து விடுதலை செஞ்சிடறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கில் முன்னாடி வாதாடின ராம்குமார் ஆனந்த் அவர்கள் மேலேயும் அய்யூப் கான் மேலேயும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அய்யூப் கானை உடனடியாக அவருடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் போலியான ஸ்கேம் செஞ்சு விட்னஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்காக ராம்குமார் ஆனந்த் அவர்களுக்கு 4 மாத காலம் பார் கவுன்சிலில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு தடை விதிக்கிறாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விட்னஸ் இருந்தாங்க. அதாவது ஒருத்தர் வந்து சுனில் குல்கர்னி அப்படிங்கிறவர். இவர் தான் இந்த வழக்கோட முதல் சாட்சியம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சுனில் குல்கர்னி சஞ்சீவ் நந்தாவை பார்த்ததாகவும் அந்த காருக்குள்ளே 2 பேர் இருந்ததாகவும் நேரடியாகவே அவங்கள பார்த்ததுக்கப்புறம் சாட்சியம் கொடுத்துருந்தார். ஆனால் இவரை மிரட்டினதுக்கப்புறம், அதாவது NDTVயோட ஸ்டிங் ஆப்ரேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி முன்னுக்கு பின்னா இவருடைய வாக்குமூலத்தை போலீஸுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து முதல் தகவல் கொடுத்த ஹரிசங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போலீஸ்காரங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து தகவல் கொடுத்தேன், மற்றபடி அந்த காரில் இருந்தவங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இவரும் பிறல் சாட்சியாக மாறியிருக்கார். இந்த வழக்கில் முக்கிய 3வது சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மாலிக்.
இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாலை விபத்தில் உயிர் பிழைச்ச ஒரே நபர். இவர் வந்து முன்னாடி போலீஸுக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் தான் வந்து சஞ்சீவ் நந்தாவையும் காரில் இருந்த 2 பேரையும் பார்த்ததாக இவர் கிளியராக சொல்லியிருந்தார். ஆனால் இவர் பிறல் சாட்சியாக மாறினதுக்கப்புறம் இவருடைய வாக்குமூலத்தை இவர் அப்படியே மாற்றி உல்டாவாக சொல்லியிருக்கார். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை இடித்தது வந்து காரே இல்லை, என்னை இடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு, என்னை வந்து ஒரு லாரி தான் ஏற்றுச்சு அப்படின்னு தன்னோட வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் மாற்றி சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு மனோஜ் மாலிக்கை வந்து சஞ்சீவ் நந்தா சைட்லேருந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து பயமுறுத்தி நீ வந்து சாட்சியத்தெல்லாம் மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துன்புறுத்தினதா பின் நாட்களில் மனோஜ் மாலிக் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். சுப்ரீம் கோர்ட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருந்த ஆர்கே ஆனந்த் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு நூதனமான ஒரு சில தண்டனைகளையும் கொடுக்குறாங்க. 1 வருட காலம் ஆர்கே ஆனந்த் அவர்கள் ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி டெல்லி பார் கவுன்சிலுக்கு 21 லட்சம் ரூபாய் அவர் வந்து ஃபைனாக கட்டணும் அப்படிங்கிறதையும் கண்டிஷனாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கே ஆனந்த் அவர்கள் கொஞ்ச காலம் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வேறு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2004 2006 வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அவர் ராஜ்யசபாவில் ஒரு எம்பியாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகில இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தில் கூட அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக அவர் வந்து கொஞ்ச காலம் நீடித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 14 சொல்லப்பட்டிருக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சமமானவர்கள், இந்த சட்டம் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்குது, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான் அப்படிங்கிற விஷயங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யுது. ஆனால் இந்த நாட்டில் இன்னமும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தான் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காகவும் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இன்னமும் நிறைய பேர் லஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் அதிகாரத்தில் உள்ளவங்க, பணக்காரங்க, அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இந்த சட்டம் வந்து நிறைய நேரங்களில் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த BMW E38 வழக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வழக்குகள், அந்த வழக்குகள் ஏற்படுத்தின விளைவுகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.